மீன் வந்து வீச்சு வேலை வீசி எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக கடை வீடியோவில் மீன் வேறு என்னென்ன நாங்கள் உங்களுக்கு விளங்கும் குதிச்சு கொண்டு இருவார் அப்படி அண்ணா இதுக்கு சங்கில் உள்ளுக்கு இருக்காண்ணா உயிராண்ணா சங்கு இது கழிக்கமா இல்லையே நிற்கிறேன் உங்களுக்கு என்ன சங்கு உள்ள நிற்க உசுர நிற்க கொண்டு அண்ணாக்கு வந்து மீன் மாட்டின மீன்களை பாருங்க என்ன மீன் அண்ணா மணல மீன் 4 மணிலேருந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு அது மீன்கள் வந்து குவிஞ்சு வார நேரம் தான் அந்த வலை ஓட்டம் பார்த்து தான் வலை வீசுவாங்களாம் வீசினாக்கா அதில் வார மீன்கள் முரல் மீன் வலை வச்சுக்கிறேன் முரல் மீன் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆழத்துக்கு போயிட்டு இருக்காதா விட்டுமா இப்போ தான் ஆளை சொல்லுங்கண்ணா நீங்கள் காலைக்கு போட்டுக்கல இல்லை அண்ணா வலை வீசிருக்கிறாங்க பாருங்க காய்ஸ் இதுதான் உயிரோட பிடிச்ச முரல் மீன் என்ன ஒண்டான மாடி இருக்கு சந்திக்கிறோம் இன்னும் ஒரு புத்தம் புதிய வீடியோவோட இப்போ நாங்கள் நிற்கிறோம் காரில் பலகாட்டு கடற்கரை அதாவது நேருச்சந்திரன் உள்ளுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்டோட உள்ள கடற்கரைக்குள்ள நிற்கிறோம் இங்கே இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் பீச்சு வேலை இந்த மீன் வந்து பீச்சு வேலை வீசி எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பீச்சு வேலை வீசுகிற அண்ணன் தான் இங்கே நிற்கிறாரு அவரோட பேசி அந்த மீன் எப்படி பிடிக்கான்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு லைவாக உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறோம் வாங்க நிறைய பேர் அந்த அண்ணா பேசி கேட்கலாம் அண்ணா வணக்கம் மீன் மாட்டுச்சா இதெல்லாம் வாங்க இந்த பாசி மாதிரி இருக்கிற சச்சலம் இருக்கல அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது இந்த பாசி புதைக்குது என்ன இங்கால மண் மாதிரி தான் இருக்கு என்ன இப்ப என்ன நீங்க பார்த்துக்கணும் என்ன பார்த்தா பேசுவீங்க அப்படியா இதுல மீன் மாதிரி என்ன உங்களுக்கு விளங்கும் பிடிச்சு கொண்டு இருவாரு அப்படியா என்ன மீன் சேர்த்துக்கான இந்த சங்கு போகுது உயிர் சங்கு சங்கு இருக்கு எல்லாம் உச்சிலடா இப்போ தான் என்ன ஒவ்வொரு மாதிரி உள்ளுக்கு போயிடுச்சு சங்கு இது அண்ணா இதுக்கு சங்கில் உள்ளுக்கு இருக்காண்ணா உயிராண்ணா சங்கு இது கழிக்கமா இல்லையே நிற்கிறேன் உங்களுக்கு என்ன சங்கு உள்ள நிற்க உசுர நிற்க உங்களுக்கு இதான் வளர்ந்து வேற என்ன பெருசா இந்த சந்தம் நிற்க வழி இந்த வழி நிற்குது இந்த சங்கெல்லாம் கடிக்குமா இல்லை என்ன கடிக்காதா மீன் ஒன்றுமே எங்களுக்கு மாட்டலையா அண்ணா 2 மணி மாட்டலையா இந்த தம்பியை பாருங்க அண்ணாக்கு வந்து மீன் மாட்டின மீன்களை பாருங்க என்ன மீன் அண்ணா மணல மீன் எல்லாமே மணலையா அண்ணா தள்ளி துள்ளி வச்சா அங்கே வீசலாம் என்ன கிட்ட வந்தால் மட்டும் வீசுவீங்க எங்களும் போய் பார்க்கலாம் கிட்ட போய் பார்த்து வீசலாம் கிட்ட வேற விடும் உங்களுக்கு கிட்ட வாங்க சான்ஸ் மட்டும் உங்களை பண்ண மாதிரி என்ன தூரம் போய் பேச மாட்டீங்க இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ மீன் வந்து எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கீங்க 4 மணி 4 மணிலேருந்து விட மாட்டீங்க அது சான்ஸும் கூட மாட்டேன் என்ன ஒன்று கூட மாட்டேன் சேலம் போடும் சாதாரணமான இப்போ உங்களுக்கு ஒரு நாள் சீவியத்துக்கான இந்த மீன் இதில் வர போதுமாண்ணா பிடிக்கலாம் இப்போ இதை கொண்டு என்ன ஆறு வைப்பீங்களாண்ணா கரைக்கு எடுக்கிறது இல்லை வேணா கொண்டு ஐஸில் வந்து ஐஸில் வைக்கிறது அது இப்படி விற்கிறது காலையில் இரவு விற்கலாம் என்ன உங்களுக்கு வந்து இப்போ கூடுதலான ஒரு வேலை ஒரு வீக்கு வீசுனா சாதாரண வேலை படும் 2-3 மீன் அப்படி அம்படும் 2-3 அம்படும் அம்படம் வருமா தொழில் வாரப்படும் அது ஒரு செட்டாக மீன் தரும் என்ன செட்டாக வரும் நாங்கள் பீச்சு வேலை மீன் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணா 4 மணிலேருந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு அது மீன்கள் வந்து குவிஞ்சு வார நேரம் தான் அந்த வலையை வீசலாமா நாங்கள் வலையை வந்து இந்த மீன்கள் ஓட்டம் பார்த்து தான் வலையை வீசுவாங்களாம் வீசினாக்கா அதில் வார மீன்கள் அம்படுமா இப்போ ஒரு மணல மீன் கொஞ்சம் மண்ணை பிடிச்சிக்கிறாரு இன்னும் வெயிட் பண்ணி இருட்டாகும் போதுன்னா அது மீன்கள் வர வரத்து இருக்க கூடுதலாக குறைதான் இருக்குமா
வர தெரியாது என்ன ஒன்றுக்கு பார்த்தீங்க சொன்னால் இன்னும் ஒரு அண்ணன் வந்து மீன் வலை வீசி கொண்டு நிற்கிறார். அவர் வந்து முரல் மீன் வலை வச்சுக்கிறார். முரல் மீன் வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆழத்துக்கு போய் நிற்கிறார். அது அவர் வந்து இப்படி தான் மீன் வந்து வந்த உடனே வலை வீசி பிடிக்கிறோம்னு சொல்லி ஒரு இது இல்லை. அவங்க வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும். வெயிட் பண்ணி மீனின் ஓட்டம் வந்தால் மட்டுமே வலையை வீசுகிறாங்க. கைஸ் பார்த்தீங்க சொன்னால் இப்போ அந்த அண்ணா வந்து அந்த கொஞ்சம் பெரிய மீனுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறார். அப்போ அவர் வந்து எப்போ மீன் அதில் பாஞ்சு துள்ளி போகுமோ அப்போ தான் அதில் வலை வீசுவாராம். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு அண்ணா வந்து முரல் மீனுக்காண்டி இங்கே வலை வீசி கொண்டிருக்கிறார். அதை போய் காய்ச்சி என்னென்ன மாதிரி மீன் பிடிச்சிக்கிறா சொல்லி பார்க்கலாம். அண்ணா என்ன மீனுக்கு வலை வீசுவீங்க? முரல் மீனுக்கா அண்ணா? இவன் தம்பி இவனு தெரியுமா? எந்த கண்ணன் ஜால் கன் சொல்லி பாருங்க தெரியுமா? இங்கடா என்ன ரோண்ட கூட்டாளி அந்தாட அப்படியா? தெரியாது நீங்க பார்த்தீங்களா? அப்படியா சந்தோஷம். நான் இப்போ கோட்டையை பார்த்துட்டு ஃபுல்லாக வாரம் அப்படி நாங்கள் கோட்டையிலேருந்து பார்த்துட்டா நீங்கள் விலை வச்சு வந்து நீங்கள் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பீச் வேலை மீன் எடுத்து வீடியோ போ இப்போ இது என்ன இருக்குது? இதில் என்ன இருக்கு? எங்க நீ மாறிச்சாங்களா? இதுக்கு பாசிக்கலாம் ஒன்றும் இருக்காதா? இதுக்கு ஒன்றும் இருக்காதா? விட்டுமா இப்போ ஆளா சொல்லுங்கண்ணா. நீ காலைக்கு போட்டுக்கங்க இல்லை பெருசா இல்லை என்ன பாருங்க. இந்த எங்கே நிற்கிறேன்னு சொல்லி கரையிட்டு பார்த்தோம், சரி வரையில் அதில் வந்து மீன்கள் வார மாதிரி இல்லை. இன்றைக்கு பெரிய ஒரு ஆழத்துக்கு வந்துருக்கிறோம். வந்து தான் இந்த அண்ணாவோட சந்தித்து காய்ச்சல் தான் பார்த்தா அந்த அண்ணா வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒரு அண்ணா தான் கண்ணுடனே பிடிச்சிட்டாரு. அதே ஓடி ஓடி தான் வீசணுமா வேலை? முரல் மீன் மட்டுமா மாட்டோம்? வேறு மீன் மாட்டாது. ஒவ்வொன்றுக்கு மண் பிடிக்கலாது ஓடிடுமா? அப்படியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறேன்டா. அவர் வச்சுக்கிறாரு மணல மீன் பிடிக்கிற வேலையா? அண்ணா வலை வீசிருக்கிறாரு. பாப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. அங்காட்டி பக்கம் போனால் கவாத்தின்றாரு அண்ணா, என்ன சும்மா பயமுறுத்துறாரு. ஒரு மீன் மாட்டிருக்கிறான். பாப்போம் என்ன மாதிரி சொல்லி. பரவா அண்ணா கவாத்தின்னு பயமுறுத்துறீங்க, வாங்கன்றீங்க. நிற்கிறா அண்ணா? அண்ணா வாரம்பா அண்ணாக்கு வந்து ஒரு மீன் கல்லில் கவாட்டி கல் இல்லையா அண்ணா? அதா வா நான் சொல்லதான் அண்ணா பேச சொல்லி. பார்ப்போம் அண்ணா. பாருங்க காய்ஸ், இதுதான் உயிரோட பிடிச்ச ஆனால் உங்கள் நெட்டுக்கு வாங்க மாதிரி போயிட்டு என்ன முரல் மீன் என்ன கொண்டாண்ணா மாடி இருக்கு. இப்போ கஷ்டப்பட்டு விஷயத்தை கொண்டு மாட்டா சரி பரவாயில்லையா அண்ணா? நட்டோம்மா எத்தனை பாசிகள் இருக்குண்ணா என்ன? ஒரு வீச்சில் சிலர் எத்தனை 50 மூணு மீன் சான்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு கூட எத்தனை பட்டு இருக்கு? இல்லை நான் சொல்கிறேன், அந்த ஒரு பீச்சில் அது ஃபுல்லாக மாட்டினது 50 மாட்டிருக்காண்ணா. அப்படியே ஒரு ஆசையாக இருக்கு தானே? இல்லை இது கஷ்டம் இல்லாமலுக்கு எதுவுமே இல்லை. என்னண்ணா கஷ்டம் இல்லாத தொழிலுமே இப்போ
ஓ அப்படியா? எது 50 ரூபா பார்ப்போம் சொல்லி. இந்த நைட்டில் மட்டும் நல்லா கிளியராக இருக்கு வீடியோக்கு. நானே கிளியராக இந்த வரிசை விளங்காம சொல்லு. ஒரு சாதாரணமான இரவுல படமா பகல்ல படமா மீன்? இப்போ சீசனா? இப்போ சீசனா? அப்படியா? அங்கே தெரியும் என்ன மாட்டி இருக்குமா? மாட்டணும் நானே கும்பிடுறேன் கொலைக்காண்டி. மாட்டு சொல்லுமாண்ணா இப்போ சொல்லுச்சா? உங்களுக்கு விளங்குதா? இருக்குதா அப்போ? அப்படியா? இதில் ஒரு எத்தனை மீன் மாட்டேங்குது நம்மளா? கொண்டு வாண்ணா. பரவாயில்ல அந்த சொல்லி. சரி அந்த இடத்துல போறீங்களா? நாங்கள் தெரிய விஷயம்லாம் உங்களுக்கு என்ன கடையான மீன் சா பிடிக்கிறதுக்கு ஃப்ரெஷ் மீன் என்ன கொண்டு வாண்ணா. இதில் எப்படி நீங்கள் வீசும்போதெல்லாம் வலை டேமேஜ் வருமா? என்னத்துக்கு அப்படி கிளியர் என்ன கல்லு கழிக்குமா? ஓகே. அதுக்கெல்லாம் மீன் மண்ணா ஓடிடுமா? ஓகே